அயனிங்க்கும் ப்ரீ ப்ளீட்டிங்க்கும் நேரம் கொடுக்கவே இல்லை, உடனே ஸ்டேஜுக்கு அனுப்பணும் அப்படின்னாலும் நம்ம பண்ண ரெடியாக இருக்கணும். எப்படி பண்ணலான்னு என்னோட ஸ்டைலில் நான் காட்டுறேன் வாங்க. இந்த மாதிரி எட்ஜஸை லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே நீங்கள் டக்கின் பண்ணிங்கன்னா துணி விலகாமல் நீட்டாக இருக்கும். சேம் பின்னாடி சைடு இதே மாதிரி பண்ணி சைடை நீங்கள் ஃபோல்ட் பண்ணி லாக் பண்ணுங்கள். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு ரவுண்ட் சூப்பராக சுற்றுங்க. ரெண்டாவது ரவுண்டில் நீங்கள் பல்லுவை கையில் பிடிச்சி 9, 11ன்னு சொல்லிட்டு அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளீட்டிங்கை அவங்க கையிலே பிடிக்க வச்சு அழகாக எடுத்துக்கோங்க. டைம் இருந்தால் நீங்கள் அதை மிஷினில் நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். ஷோல்டர் பின்னை செக்யூர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செஸ்ட் ப்ளீட் வரைக்கும் அவங்க கையில் லாக் பண்ண வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஹிப் லேயருக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பின் செக்யூர் பண்ணிக்கோங்க. செக்யூர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லேயர் ஃபார்ம் பண்ணுங்க. இந்த ஹிப் லேயர் பொறுத்த வரைக்கும் 4, 5, 6ன்னு சில்க் சாரி பொறுத்த வரைக்கும் நிறைய வரும். அதே மாதிரி அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த இடத்துல நீங்கள் லேயர் ஃபார்ம் பண்ணணும். இந்த பின்னிங் எப்போவுமே நீங்கள் டபுள் லாக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற லேயர் மூவ் ஆகாமல் அழகாக அப்படியே நிற்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொசுவம் ப்ளீட்டுக்கு வாங்க. கொசுவம் ப்ளீட் பொறுத்த வரைக்கும் மேலே அவங்கள பிடிக்க வச்சுட்டு நீங்கள் கீழே அயன் பண்ணலாம். டைம் இருந்தால் அயன் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி கையிலையும் இந்த மாதிரி அயன் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் பேலன்ஸ் கையில் அங்கே பிடிக்க சொல்லுங்கள். இதையே நான் ஸ்லோவாக காட்டுறேன்னா அந்த இடத்த டக்கின் பண்ணும்போது நம்ம அதை கவனிக்க மாட்டோம். அதனால தான் சொல்கிறேன், அவங்கள பிடிக்க வச்சுட்டு நீங்கள் அதை டக்கின் பண்ணிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ப்ளீட்டு எப்போவுமே மூவ் ஆகாமல் கரெக்டாக அழகாக லேயர் நிற்கும். ஸோ முடிஞ்சிருச்சா? சைடு இந்த மாதிரி கொண்டு வந்து அழகாக பிடிக்க வச்சுட்டே நீங்கள் பண்ணுங்கள், மூவ் ஆகாது. ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஃபைனல் ஸ்டேஜில் லாஸ்ட் ஒரு ஃபினிஷிங் லுக் நான் இப்போ பண்ண போகிறேன். இந்த ஷோல்டர் பின் இருக்கு இல்லையா, மறுபடியும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ டைட் வேணுமோ அதை டைட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்த லாக் பண்ணிங்கன்னா நீட்டாக ஸ்ட்ரக்சர்டாக தெரியும். அயனிங் ப்ரீ ப்ளீட் இல்லாமல் சூப்பராக ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.